புதுசா சார் சமீப காலமா நயினார் அவர்களுடைய பிரஸ் மீட்டும் பார்க்குறேன் நானு. ரொம்ப மன உறுதிங்க உங்களுக்கு. உங்களுடைய அந்த சகிப்புத்தன்மையை நான் பாராட்டுறேன். அவருமே சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கரூர்ல வந்து அறநிலைத்துறை சம்பந்தமான கிட்டத்தட்ட 3080 ஏக்கர வந்து தனியாருக்கு குடுத்துட்டாங்க. ஊழலுக்கு எதிரான கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ ஊழல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதில் எங்கே ஊழல் இருக்குது? அவர் சொல்றாரு அந்த மாரி. அப்போ உங்கள் மன உறுதியை பாராட்டி சோப்பு டப்பா கொடுக்க வேண்டியதான். அவருக்கு சொல்ல தெரில. ஆக்சுவலாக 1963 அந்த இனாம் 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 இனாம்தாரர்கள் அவங்க கொடுத்த இடத்த அனுபவிச்சுட்டு வர்ற ஒரு 2000 சில்லற ஏக்கர், 2500 சில்லற ஏக்கர், ஒரு 3000 குடும்பம் அந்த இடத்த பட்டா போட்டு அவங்களுக்கே கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட்டு திடீர்னு முடிவு பண்ணுது. நேற்று கோரிக்கை வைக்கிறாரு, அவர் பேசுகிறாரு. யார்? எம்ஆர் விஜயபாஸ்கர். அதுக்கு நாளே பட்டா போட்டாங்க. செம்ம ஃபாஸ்ட் இல்லை, கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இந்த விவகாரம் நயினாருக்கு ஒழுங்காக சொல்ல தெரில, ஏதோன்றார். இன்றைக்கி எச் ராஜா கூட போட்டிருக்காரு. சிடி நிர்மல்குமார், அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அறநிலைத்துறை இடம் கிடையாது, இவர்கள் தப்பாக சொல்கிறாங்க. யாராவது பழைய பேப்பர்லாம் தூக்கின்னு வந்து காமிக்கிறத வச்சுட்டு நம்பிட்டு நயினார் பேசுகிறாரு. இது அவர்கள் 63 அவர்களுக்கு தானம் 10 ரூபா கொடுத்தது, உபயதாரர்கள் யாருங்கெல்லாம் கொடுத்தது அந்த இடம் தான் இது. அதில் அவங்க குடியிருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்தையே பட்டா போட்டு கேட்குறதுனால நாங்கள் போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நீங்கள் சொல்கிறது நியாயம்னு வச்சுக்கிட்டாலும் அந்த இடம் கோயிலுக்கு சொந்தமானது. ஒரு 5-6 கோயிலுக்கு சொந்தமான இடத்த இவங்க அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க. 63 குடியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சட்டம் வந்து அப்படி அனுமதிக்காது. 63 அந்த கோயில் இடம் அந்த மாதிரி குடியிருந்தால் கூட சட்டம், நீங்கள் கவர்மெண்ட்டு பட்டா போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும்ல. ஆமாம். நீங்கள் வக்பு கிளைம்னு சொல்லுவாங்க. 50களில் ஒரு இடத்த கொடுத்துருப்பாங்க, ஒரு தர்கா இருக்குது. அதில் சில பேர் ஆக்கிரமித்து அப்படியே இருப்பாங்க. அப்புறம் பட்டா கூட வாங்கிடுவாங்க. ஏதோ ஒரு இதுக்கு விற்க போனால் வக்பு வந்து வக்புக்கு கொடுத்த இடம்னு தெரியும், வக்பு கிளைம் போட்டுருவாங்க. நீங்கள் போனீங்கன்னா விற்க முடியாது. ஏன் விற்க முடியாது? வக்பு கிளைமு, தர்காவுக்கு சொந்தமான இடம் அது. நீ அதில் குடியிருந்துட்டு பட்டா இருக்குது, பட்டா வாங்கிட்டா அந்த இடம் எல்லாம் போயிடுமா? இல்லாமல் போய்டும். இந்த கோர்ட்டில் போய் தீர்த்து கொண்டுருவாங்க. அது மாதிரி வக்போர்டு கிளைம் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி தான் கோயில் நிலம் அப்படின்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லையா அரசு நிலமே பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு அரசு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் கோயில் நில அப்படின்னு பிரச்சனை இருக்கிறம்போது நீங்கள் அதை அங்கே குடியிருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்தை கொடுத்தீங்கன்னா அது சிக்கலில் போய் முடியும். இப்போ புரியுதா வித்தியாசம்? புரியுது. நல்ல நோக்கம், நல்ல விஷயம், அவங்களுக்கு கொடுக்கணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கோயில் நிலத்தை எடுத்து கொடுக்கணுன்றது தான் பிரச்சனை வரும். கோயில் நிலத்தை தாங்க அவர் குடியிருக்கிறாங்க 33 வருஷமாக, 63 இருக்காங்க, கிட்டத்தட்ட 60 வருஷமாக இருக்காங்க. அப்படின்னா எத்தனை வருஷம் இருந்தாலும் கோயில் நிலம் தான். நான் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க சென்னையில். மூலப்பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது. இவன் டபுள் டாக்குமெண்ட் வச்சு நடுவில் மாற்றிட்டான். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பல இடங்களில். சுதந்திரத்துக்கு முன்னாடி இங்கே குடியிருந்தவங்களாம் ஆஸ்திரேலியா அங்கேன்னு போய் குடியேறவங்களாம் இடம்லாம் டபுள் டாக்குமெண்ட்டு அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கிறதா பல தகவல் இருக்குது. நீங்கள் சென்ட் தாமஸ் மவுண்டில் கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்து புகார்லாம் வந்து சிக்கலாச்சு. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து கிளைம் பண்ணுறேன், எங்கள் தாத்தாவுடைய இது பாருங்கள் மூலப்பத்திரம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ அங்கே இருந்தவர் பட்டா போட்டு வச்சுட்டு குடியிருந்தவர் வந்து இல்லை அவர் பட்டா போட்டு இது பண்ணியிருக்காரு, அவருக்கு தான் சொந்தம் கொடுத்துட முடியுமா? அவர் அனுபவிச்சதுக்கும் சேர்த்து காசு வாங்கணும். 10 காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டு மாதத்துக்கு 10 லட்ச ரூபா வாடகை வாங்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வருஷம் அதெல்லாம் சேர்த்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே அதெல்லாம் சட்டத்தில் அதுக்குள்ளே போராடி வாங்கிறத விட எப்போ என் இடத்த கொடுப்பான்னு சொல்லிட்டு அவங்கள வெளியேற்றுற வேலை தான் பண்ண முடியும். டபுள் டாக்குமெண்ட் யாரையா போட்டு கொடுத்தா, எந்த அதிகாரி அப்போ இருந்தான், அவன் மேலே நடவடிக்கை எதுவுமே வராது. அப்போ இந்த மாதிரி ஆக்கிரமித்தம் இங்கே வடபழனியில் இப்போ சேகர்பாபுலாம் வந்தால் பிறகு அறநிலையத்துறை அமைச்சர் வடபழனியில் பெரிய வடபழனி கோயிலுக்கு சொந்தமான ஒரு பெரிய ஒரு 50 கிரவுண்டு 60 கிரவுண்டு இடத்தெல்லாம் மீட்டாங்க. அப்போ அனுபவிச்சு என்ன பண்ணுறது? சரி மீட்டது என்ன பண்ணீங்க? எதை பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரி
கோயில் நிலங்கள் பல 1000 ஏக்கர்கள் ஆக்கிரமிப்பில் இருக்குது. அதை மீட்கணும்லாம் பலரும் அந்த கோயிலுக்கு தெரிஞ்சவங்க அதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கரெக்டான ஒரு இதை கொண்டு போகணும். இதில் கொஞ்சம் மாற்றி நடந்தாலும் சிக்கல் வரும். இதில் ஏதோ அவசரப்பட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த விஜயபாஸ்கர் பேச்சை கேட்டு ஏதோ பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது முதல்ல கோயில் நிலமான்றது மற்றதெல்லாம் கலெக்டரு மற்றவங்களாம் வந்து ஆய்வு செஞ்சு அப்படியே நீங்கள் கோயில் இடத்துல தாங்க இருக்கிறீங்க, அது கொடுக்க முடியாதுன்னு நீங்கள் வெளியே வந்துட்டா கூட என்ன பாதிப்பு வரப்போகுது? அந்த 3500 குடும்பத்துக்கு தான் பகையாவீங்க. ஆமாம். இப்போ நாளைக்கு கோர்ட்டுக்கு போவாங்கன்னு வச்சிங்களேன். கோர்ட்டுக்கு போனால் யார் இதாகும்? அறநிலையத்துறை அமைச்சர் தான் இதில் நியாயம் பண்ணணும். அரசு தான் கொடுத்துருக்கு. ரொம்ப சிக்கல் இல்லை. பார்ப்போம் இந்த நிலைமை எப்படி போகுதுன்னு. அது கோயில் நிலம்னு வாதிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை அது பார்த்து தான் தெரியும். சரி சார், தாவேகாவோட அடிப்படை நாதம்னு பார்த்தா ஊழலுக்கு எதிராக இருப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. அந்த ஊழலுக்கு எதிராக தாவேகா செயல்பாடுகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான முயற்சிகளை சாட்டிஸ்ஃபை? பல விஷயங்கள் நல்லா இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன். இந்த மதுவிலக்கு துறை அது சம்பந்தமான பெரும் முதலாளிகள், அதில் அரசியல்வாதிகளும் இருக்காங்க. அவர்களை வரி ஏய்ப்பு ஆயிரக்கணக்கான கோடி ரூபா வரைக்கும், அதாவது நூற்றுக்கணக்கான கோடி, ஆண்டு கணக்கில் வரி ஏய்ப்பு, கலால் வரி ஏய்ப்பு எல்லாம் கூப்பிட்டு இருக்குது. இவ்வளோ வரி ஏய்ச்சிருக்கீங்க, கட்டிட்டிங்கன்னா நடவடிக்கைலாம் போகும். கட்டலை எதாவது பண்ணிங்கன்னா நடவடிக்கைகளுக்கும் கைது நடவடிக்கை வரும், அம்பலப்படுவீங்க. என்ன சொல்கிறீங்க? கட்டிடுறேன்னு ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் மாதம் கிட்டத்தட்ட பல 1000 கோடி ரூபாய் அரசுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க வருமானம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பணம் லீக்கேஜ். இந்த ஓட்டை என்னது சொன்னார்ல, ஓட்டையெல்லாம் அடைச்சிட்டு இருக்கு. பாத்திரத்தில் ஓட்டை பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிருந்தாங்க, தண்ணி எங்கே போச்சு? இதெல்லாம் அதுதான் நேற்று அவர் பேசுனதுடைய அர்த்தம் அதுதான். இந்த ஓட்டையெல்லாம் அடைக்க அடைக்க அரசுக்கு வருமானம் 10,000 கோடி மாதத்துக்கு வருதுன்றாங்க. இப்போது அப்படி ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலே 1,20,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. மகளிர் உரிமை தொகை தாராளமாக கொடுக்கலாமே, இன்னும் பல விஷயங்களுக்கு பண்ணலாமே. இந்த மாதிரி தெரியுதா எங்கே போச்சுன்னு? இதில் பல இது வந்து என்னப்பா திருடிக்கிறியாம ஒப்படைச்சிட்றியா? ஒப்படைச்சிடண்ணா. இப்போ தான் நான் எனக்கு அது திருட்டுன்னு தெரியும்ண்ணா, நான் முன்னாடி நல்லவண்ணா, நல்லவனா தெரியும், ஒப்படை. அது கட்டிடுறியா? இந்த வரியை கட்டிடுறியா? இன்னும் பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இவர்கள் நேர்மை தொடரணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஆசை. நீங்கள் நேற்று கூட பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஒரு அதிகாரி மாற்றான், பட்டா மாற்றி கொடுக்கறதுக்கு 10,000 ரூபா. இவ்வளோ ரணகாலத்துலேயும் அவன் குதூகலமாகறான்ல, அதை அந்த வீட்டிலே போய் மாட்டிக்கிறான். அப்புறமா நான் சொன்ன மாதிரி தான், அவங்க தர முடியாதுன்னா முக்கியமான பேப்பர் இல்லை போ அப்படின்ட்டுக்கிறான். அப்புறம் இவங்க பார்த்தாங்க, இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சுல்ல, லஞ்ச தகவல் சொல்லிட்டாங்க. சார் முக்கியமான பேப்பர் இருக்குது சார், வாங்க சார் அப்படின்னு. ரைட்டு போவான், வீட்டுக்கு போய் வாங்க போய்க்கிறான். மடக்கிட்டே தூக்கிட்டாங்க. இப்போ தான் எனக்கு தெரியுது மாவட்டங்களெல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குதுன்னு. இது பறவை என்ன ஆகும் ஜனங்கள்கிட்ட? உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? எவ்வளோ கேட்குறேன் கேளு, சொல்லு, எவ்வளோ வேணும்? என்ன ஏப்பா செல்லை கீழே வைப்பா, என்னப்பா நீ கீழே வைப்பா. இப்போ நானா ஒன்றை இதுவா உனக்கு தெரியாதா? எனக்கு பார்த்து போட்டு விளையாட்டு கேட்டப்பா, பார்த்து போட்டு கொடுப்பா, கஷ்டமாக இருக்குப்பா. மாதம் சம்பளம் கவர்மெண்ட்டில் வருது, எல்லா படி அதெல்லாம் இருக்குது, இருந்தாலும் வீடு ஒன்று கட்டின்னுக்குறேன்ப்பா, விலைவாசி ஏறிச்சு இல்லை பார்த்து. நான் ஒன்றை எதாவது கோவப்பட்டேன்னா? போன தடவை எப்படி சார் இருந்தேன் போன ஆட்சியில்? போ வெளியே நிற்கிற, பிடிச்சி கொடுத்துருவேன். பேசுனியா சார்? பண்ணி கொடுப்பா, பார்த்துக்கலாம்ப்பா. அந்த பயம் வருதில்ல, இந்த பயமும் மக்களுடைய அந்த ஒரு தெளிவும் விழிப்புணர்வும் அதிகமாகிடுச்சுன்னா அடி தான் விடும். ஒவ்வொரு இடத்துலையும் அடிச்சிடுவான், பலான்னு விட்டுருவான். துட்டு கேட்குற அப்படின்னு சட்டையை பிடிச்சிடுவான். துட்டு கேட்குறான் சார் அப்படின்னு. இவர் என்ன பண்ண முடியும்? வீடியோ எடுத்துருக்கலடா இருக்குல்ல துட்டு கேட்டது அப்படின்னு. அதனால் அந்த பயம் வரணும், கீழே வரைக்கும் வரணும், எல்லாருக்கிட்டையும் பரவணும், தீ மாதிரி பரவணும். நான் நேற்று சொன்னது கூட வரவேற்பு இருந்தது. முதலமைச்சர் வேண்டுகோள் விடணும், மேடையில் பேசுனதில்லை, வீடியோவா. ஆமாம்,
லஞ்சம் யாராவது வாங்கினா உடனடியாக பக்கத்தில் இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்க வரலன்னா முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்கு சொல்லுங்கள். இல்லாட்டி வீடியோ எடுத்து அனுப்புங்க. துட்டை கொடுத்து வீடியோ எடுத்து அனுப்புங்க. இதெல்லாம் பண்ணாதான் பயப்படுவாங்க, தூண்டி விடுவாங்க. இவங்க தூண்டி விடுவாங்க. அரசு ஊழியர்கள் போராட்டம், எங்களை பொதுமக்கள் எங்கள் மத்தியில் எங்களை மதிப்பு குறைவாக நடத்துறீங்க, எல்லா ஈரவங்க எங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒழுங்காக வாங்கின நீங்கள் இவனுங்க இந்த ரவுடி பயலுங்க இருக்காங்கல்ல, கோழைகள், அவங்கள பார்த்தீங்கன்னா அவன் பிழைக்கிறத விட அடுத்தவன்ட்டு அடி பிழைக்க தான் பார்ப்பான், பிடிங்கி தின்னு தான் பார்ப்பான். ஒரு காய்கறி விற்கிற ஒரு அம்மா இருக்காங்க, குடும்ப வறுமையில் விற்பாங்க. அன்னைக்கு காய்கறியை வாங்கிட்டு கடையில் போய் அவங்களும் ஒரு எங்கேயாவது வாங்கி தானே வரணும், கோயம்பேடு எங்கேயாவது போய் வாங்கிட்டு தக்காளி எல்லாம் கூறு கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த வாங்கிட்டு வந்த காசோட கூட 100 200 கிடச்சதுன்னா அவங்களுக்கு லாபம். ஆமாம், காய்கறி அது எவ்வளோ கிடைக்கும்? 100 200. இதில் கவுன்சிலரு அவன் இவன்ட்டு துட்டு கேட்பானுங்க, இது ரவுடி மாமூல் ஏதாவதுன்னு. அப்புறம் கந்து வட்டி வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். இது இல்லாமல் விற்காமல் போன பொருள், அழுகிற பொருள் இருக்குது, தக்காளி காளி இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தூக்கி தான் போகணும். இவங்களே நேர்மையாக வாழ்கிறாங்க. உனக்கு என்ன ஒன்றும் இது அரசு பணி, டிஏ, உனக்கு எல்லா இதுவும் உண்டு. விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி ஊதிய உயர்வும் இருக்கும். பே கமிஷன் வேறு தனியாக வரும். அது பே கமிஷன் மட்டும் கொடுக்க மாட்டான், அரியர்ஸ் போட்டு கொடுப்பான், 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டு கொடுப்பான். எல்லா இதுவும் உண்டு. இந்த அம்மாவுக்கு இல்லை இந்த கூலி வேலை செய்கிற ஆளுக்கு ஊதிய உயர்வுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது உண்டா? இல்லை தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாங்களே, 15,000 சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துருப்பான், அதே 15,000 தானே இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் வச்சுக்கு பண்ண கொடுப்பாங்க. வேலை நிச்சயன்றதா பெரிய பாடாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போனஸு, தீபாவளி போனஸு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தனியார் கம்பெனியில் எத்தனை பேருக்கு போனஸ் கிடைக்கும்? தீபாவளி சம்பளத்தை கொடுத்தானா பெரிய விஷயமா இருக்கும். அதிகபட்சம் போனஸ் கொடுத்தானா 2,000 ரூபா கொடுப்பான். நான் பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிறேன், அதிகபட்ச போனஸ் 5,000 ரூபா கொடுத்துக்குறோம். நான்லாம் நினச்சேன் இந்த கம்பெனியில் சேர்ந்துக்கிறோம், தீபாவளிக்கு நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு இணையாக இல்லாட்டி ஓரளவு பர்சன்டேஜ் வைஸ் கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா 5,000 ரூபா. அதுக்கு அடுத்த வருஷம் அதுவும் கிடையாது. இதுதான் நிலமை. ஆனால் உங்களுக்கு அப்படியா? இவ்வளோ வசதிகளும் பண்ணி கொடுத்தோம், கூடுதலாக வருமானம். அப்போ அரசு வேலைன்னு போயிட்டால் வருமானம், லஞ்சம் பார்க்கணும் தானே. இந்த மனப்பான்மை ஒழியணும். முதல் கட்டமாக நான் பார்க்குறது, தேர்தலில் வாக்குக்கு துட்டுலாம் கொடுத்தவனெல்லாம் ஏமாற்றிட்டு துட்டே கொடுக்காதவனு ஓட்டு போட்டாங்க ஜனங்க. அப்போ துட்டே கொடுக்காதவன் அடுத்த தடவை நம்ம துட்டே கொடுக்கனாலும் ஓட்டு போடுறாங்க, நம்ம துட்டு கொடுக்கக்கூடாது. துட்டு கொடுத்து ஏமாந்தவன் என்ன கொடுத்தாலும் நீ அவனுக்கு தான் போட போகிற அப்படின்னு. அப்போ அடுத்த எலெக்ஷனு பணம் இல்லாத எலெக்ஷன், இடைத்தேர்தலாம் வருது வச்சுக்கிங்க, பணம் இல்லாத ஒரு இடைத்தேர்தலாக இருந்துச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷப்படணும். ஜெயிக்கணுன்றதுக்காக இறக்கி பண்ணுறத வேலைலாம் பண்ணால் ஜனங்க வழக்கம் போல் நிராகரித்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இடைத்தேர்தல்ன்றப்போ தான் ஞாபகம் வருது, 5 தொகுதி இடைத்தேர்தல் நிறுத்திட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம். எதுக்கு? தேர்தல் வழக்குகள், தேர்தல் வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு வழக்குகள். அந்த வழக்குகளுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு வேட்பாளருக்கு, ஜெயிச்சவருக்கு ப்ளஸ் தேர்தல் ஆணையத்தெல்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. அதையும் தாண்டி நான் எதிர்பார்த்ததுன்னா 7ல் 6க்கு நிறுத்தியிருக்கணும். ஏன்னா இவர்கள் இன்னைக்கு கூட இன்பத்துறை பேசியிருக்காரு பாருங்கள், நீங்கள் ஷெட்யூல் 10 பிரகாரம் தான் நீங்கள் பரிசீலனை பண்ணணும். கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தேர்தலை எடுத்து யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணவங்களுக்கு சீட்டு கொடுத்தா அது ஒரு விமர்சனமாக மாறும். ஏன் கட்சி தாவரம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அவனுக்கே சீட்டு கொடுக்குறியா அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைலாம் தாவேக்காக்கு தேவையா? அப்புறம் எங்கே அங்கே நேர்மை இருக்கும்? இதுதான் எல்லாருடைய கேள்வியும். சரி போ, உனக்கு இஷ்டத்தை நான் நடக்கணும் எதாவது இருக்கா? என் கட்சி நாடி வராங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. அதில் இப்போ அந்த ராஜினாமாவை ஏற்றுறது அது கோர்ட்டுக்கு போகுன்ட்ருக்காங்க. என்ன பண்ணாலும் சரி, இந்த கோர்ட்டுக்கு இப்போ மறுபடியும் போனாங்கன்னா நீதிமன்றம் நிறுத்திடும், வழக்கு நிலுவையில் இருக்கும். அப்போ வழக்கு நிலுவையில் இருக்கிற வரைக்கும் இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்காது. அது 5 வருஷம் முடிஞ்சாலும் சரி. அப்போ இவர்கள் தொங்கல்ல 5 வருஷம்லாம் ஆகாது, 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் வச்சுக்கிங்க. எம்எல்ஏ எல்லாமே இருக்கணும். சரி, இவர்களை நீ அப்படியே இருக்குது, அடுத்த 6 மாதம் பொறுத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இருக்காது.
இந்த 7 பேரை கழிச்சிருங்க. இந்த 7ல் திருச்சி கிழக்கு நடந்தானா திருச்சி கிழக்கு அந்த இதில் மாட்டிக்கிச்சு. இந்த சொத்து வெற்றி செல்லாதுன்றது வெற்றி மாட்டிக்கிச்சு. செல்லாது. அதனால் 7 வச்சுக்கங்க. அப்போ 227 227க்கு 113 114 14 114 இவர்கிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு கூட முரசொலியில் தலையங்க எழுதியிருக்காங்க. பாருங்கள் 10 பேரை வாங்கிவிட்டால் ஆட்சியை கவிழ்த்துவிடும் விடுவோம் என்று பைத்தியகாரத்தனமாக நினைக்கிறார்கள். அப்படி வாங்கினால் எங்கே கவிழ்க்க முடியும்? இந்த அறிவு கூட இல்லாமல் எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். அப்படி இப்படின்னு நானவங்க போட்டு எழுதிக்கிறாங்க. மேட்ரு அதுவா? சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் அது தோற்று போச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சாரம் அப்படி தானே போகும். நீங்கள் தான் ஈர பேனாக்குவீங்களே. ஆனால் என்னென்னா அனைத்து அஸ்திரங்களும் வீணாகி போய் கிடைக்கிறது. அதுதான் இன்றைக்கி பேசவே தெரியல அப்படின்னு சொல்கிற ஆள் கண்டபடி பேசுகிறாரு. அதுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிறீங்க. சென்னையில் தானே எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு. ஆமாம். ஏன் ஒரு அறிக்கை விடல? அமெரிக்கா இது லண்டனில் அவர் இருக்கார். அங்கேருந்து மற்ற விஷயங்களை அறிக்கை விடுற ஒரு முதல்வர் பேச்சை கண்டித்து அறிக்கை விட வேண்டியதானே? எதுவுமே இல்லை பாருங்கள். ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்களோ? ஆமாம், 3 நாள் ரூம் போட்டு யோசிப்பாங்க. இப்போல்லாம் அப்படி தான் ஆயிடுச்சு பாருங்கள். 2 நாள் பொறுத்து உதயநிதி இதுக்கு பதில் சொல்லுவார். எல்லாம் சொன்னோன்னா ஆமாம்ல அப்படி சொல்லலாம்ல அப்படின்னு. இதுதான் நிலைமை இன்னைக்கு. சரி சார், அழகிரி அவர்களுடைய மகள் வந்து தாவேக்கால இணையப்படுத்த ஒரு செய்தி வந்துட்டு இருக்கேன் சார். பதவியேற்பு விழாவில் கூட கலந்துக்கிட்டாங்க. என்ன மாதிரியான அடியாக இருக்கும் திமுகவுக்கு? அழகிரியுடைய மகள் அவங்க திமுகலேருந்து ஒதுக்கப்பட்டு தான் இருக்காங்க. அழகிரியுடைய மகள் யார்? பேர் தெரியல சார் எனக்கு. இப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு குழப்பமாகுது இல்லை? சார் திடீர்னு திருமாவளவன் மாதிரி கேட்குறீங்க. அழகிரியுடைய மகள் யாருடைய பேத்தி? இப்படி கேட்டால் புரியுமா? கலைஞர் பேத்தி. கலைஞருடைய பேத்தி. கலைஞருடைய பேரன் யார்? அவரோட அண்ணன் உதயநிதி அவர்கள். சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள். இப்போ கலைஞருடைய பேரன் எங்கே இருக்கிறாரு? திமுகவில் தான் இருக்காரு. என்ன ஆகிறாரு? எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. கலைஞருடைய பேத்தி சொல்லுங்க. சும்மா வீட்டில் இருக்கிறாங்க. அதை சொல்கிறது உங்களுக்கு தான் பிரச்சனை. சும்மா வீட்டில் இருக்காங்க. அப்போ 5 வருஷமா அப்பயும் அப்படி தான் இருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு கலைஞருடைய பேத்திக்கு யாருமே ஒன்றுமே கண்டுக்கல? கலைஞருடைய முதலமைச்சர் யார்? கலைஞருடைய பையனே கண்டுக்கல சார். அப்புறம் எங்கே சார் பேத்தி விரிக்க போறீங்க? முதலமைச்சர் யார் அப்போ? ஸ்டாலின் அவர்கள். அவர் யார்? கலைஞருடைய மகன். எல்லாம் சந்தேகம் இருக்குது அவங்களுக்கு. என்ன அப்படியே வேண்டுறீங்க? இல்லை, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னே புரியல. ஏங்க ஸ்டாலின் யார் அப்படின்னு? கலைஞருடைய மகன் அவர். அழகிரி கலைஞருடைய மகன் அவர். ஸ்டாலினுடைய பையன் துணை முதல்வர். துணை முதல்வர். அழகிரியுடைய பொண்ணு வீட்டில் இருக்காங்க. ஒன்றும் இல்லை. இப்போ இதெல்லாம் நடந்துச்சா? இப்போ அவங்க தாவேகா போகிறான்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? போனோன்னு அவங்கள மேயருக்கு நிற்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைலாம் தாவேகால் நடந்ததுன்னு கேள்விப்பட்டோம். அவங்க ரெடியாக தான் இருந்தாங்க. சரி, இப்போ போகல. ஏன்? அன்பேவால நாகேஸ்வர் வசனம் சொல்லுவார். சார் உங்களை கையை பிடிச்சி காலை பிடிச்சி காக்கா பிடிச்சி நான் வந்து கேட்குறேன் சார் இந்த மாதிரி அதுன்னு சொல்லுவாப்புல. என்னென்னா கலைஞருடைய, அதனால தான் கேட்டேன், கலைஞருக்கு அவங்க யார்? பேத்தி. கலைஞருடைய பேத்தி தாவாக போயிட்டா அசிங்கம் தானே? ஆமாம். திமுக கூட்டணி தான் போச்சு முன்னாடி. திமுகலேருந்து ஒருத்தர் போயிட்டாருன்னா கலைஞருடைய பேத்தியே போயிட்டாங்கன்னா, அதனால் அழகிரியை பிடித்து சமாதானம் செய்து போவேனான்னு சொல்லுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. இனிமேல் என்னத்தை பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள நினச்சிருப்பார். 5 வருஷமாக பார்க்காதவங்க இனிமேல் நீங்கள் என்ன உங்களே பார்த்துக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை. அப்போ அவரை மறுபடியும் உள்ளே கொண்டு வருவாங்களா? அதனால் தயவுசெய்து போவேனான்னு சொல்லணும். தடுத்து நிறுத்தி வச்சுருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு சார் தடுத்து? தெரில. இன்னும் ஏன்பா கலைஞருடைய பேத்தியே எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பிரச்சாரத்தை கொண்டு போயிடுவாங்க. ஆமாம், அசிங்கம் தானே. அதனால் அது. ஆனால் மற்றபடி ஜெகத் ரட்சகனுடைய பையனும் திருச்சி சிவாவோட பொண்ணும் இணைவதில் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரிசுகள் எல்லாம் இப்போ எங்கே போகுது? என்கிட்ட பேசுகிற பல பேர் நம்மளுடைய நேயர்களே சொல்கிறாங்க, சார் நான் வந்து திமுக தான் சார், நான் வந்து அதிமுக தான், ஆனால் என் பையன் தாவேகா சார், என் மருமக கூட நேற்று வந்தவோ கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளும் தாவேகா சார், என் பொண்டாட்டியும் தாவேகா மாற்றிட்டாங்க சார். இந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் என்னையும் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ அவரே சொல்கிறார், எனக்கே பரவாயில்ல சார், நல்லா தான் தெரியுது அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது அடுத்த தலைமுறைகள்லாம். சரி சார், இறுதியாக ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்களுடைய முதல் மாநாடு நாளைக்கு நடக்க போகுது. ஒரு
ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதை அரசியல் கட்சியாக மாற்றுறதுக்கான முதல் ஏற்பாடாக இந்த மாநாடு பார்க்கப்படுது. என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பேச இன்றைக்கி செய்தியாளர் கேட்ட கேள்வி கூட நாளைக்கு பேசுகிறேன்ட்டு நாளைக்கு தான் ஹைப் பண்ணிகிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு கட்சியை ஆரம்பிக்க போகிறது பற்றியோ இல்லை வேறு ஏதோ பெருசாக அவருக்குள்ளேயும் குழப்பங்கள் இருக்குது. கட்சியை ஆரம்பித்தால் உள்ளாட்சி தேர்தலில் என்ன செய்வது, பார்லிமெண்ட் தேர்தலில் என்ன பண்ணுவது, அப்படி ஒருவேளை பார்லிமெண்ட் தேர்தல் இன்னும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டா 2% 3% அப்படின்னு, அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும்ல. அது மாதிரி பல குழப்பங்கள் அவர்கிட்ட இருக்குது. அப்போது இப்போதைக்கு வேகமாக கட்சியை கொண்டு போகணும் அப்படின்னா அரசாங்கத்தை வேகமாக எதிர்க்கணும். எல்லாத்துக்கும் போட்டு வேகமாகலாம் எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இவங்கள மாதிரிலாம் அரசியல் பண்ண முடியாது, திமுக மாதிரி மாற்றுது. அப்போ அந்த சிக்கலும் அவர்கிட்ட இருக்குது. அதனால் அவர் அதை எப்படி கொண்டு போக போகிறாரு, என்ன பண்ண போகிறான்ற குழப்பம் அவர்கிட்ட இருக்குது. அதை தான் அவர் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரொம்ப அழகாக அவங்க கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.